ஹலோ வியூவர்ஸ், இது நான் உங்கள் சூர்யா. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம லைஃப் டைரிஸ். இந்த எபிசோடில் சர்வானந்த், சம்யுக்தா, சாக்ஷி வைத்தியா, சம்பத்ராஜ், சுனில் உள்ளிட்ட பல பேர் நடித்த 2026 இப்போ சமீபத்தில் வந்த தெலுங்கு படமான நரி நரி நடும முராரி படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேயே ஒரு மேரேஜை காமிக்கிறாங்க. இந்த மேரேஜை பார்க்கும்போது என்னடா இப்படிலாம் ஒரு மேரேஜ் இருக்கானே நம்மளுக்கே தோணும்படி பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ சர்வானந்தை பொறுத்த வரைக்கும் அவர் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணையை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேர் பிரிஞ்சுறாங்க. நம்ம ஹீரோ வேலைக்கு போகும்போது இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்க வராரு. அவங்க அப்பா பெரிய வக்கீலாக இருக்க நம்ம சம்பத்ராஜ் தான். அவருக்கு நம்ம ஹீரோவை சுத்தமாக பிடிக்கல. சரி, நம்ம பொண்ணு லவ் பண்ணுறதேன்னு சொல்கிறதுக்கு ஆசைப்படுறதேன்னு சொல்கிறதுக்காக அவரும் இந்த கல்யாணத்தில் ஒத்துக்கிறாரு. ஆனால் ஒரு கண்டிஷன் வைக்கிறார். அது என்ன கண்டிஷன்னா, இந்த கல்யாணத்தை கிராண்டாக பண்ண வேணாம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸர்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ 2 பேருமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போகிறாங்க. அப்போதைக்கு நம்ம ரெஜிஸ்டருக்கு தெரிஞ்சிருது இந்த பையன் ஏற்கனவே இன்னொரு பொண்ணு கூட வந்து நம்ம முன்னிலேயே கல்யாணம் பண்ணியிருக்கான்னு தெரியாத. அவர் உடனே ஹீரோவை தனியாக கூப்பிட்டு அந்த பொண்ணுகிட்ட இருந்து பிரிஞ்சதா டிவோர்ஸ் சர்டிஃபிகேட்டு கொண்டு வந்தால் தான் நான் உனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண ஒத்துப்பேன்னு சொல்ல ரெஜிஸ்டர் சொல்ல. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை தேடி அடைஞ்சு டிவோர்ஸ் சர்டிஃபிகேட்டு வாங்கி கொடுத்து இந்த கல்யாணம் பண்ணுறாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஹீரோ நடித்த சர்வானோட அப்பா, ஹீரோயினோட அப்பா, ஹீரோட ஃப்ரெண்டு உட்பட எல்லாருமே அங்கங்கே காமெடியாக தெறிக்க விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். சில படம்லாம் முழுக்க காமெடி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன உதாரணம்னா, இப்போ கறிக்குழம்புல கறியை காண நம்ம தொலைவுற மாதிரி எங்கடா படத்தில் காமெடியை காணோன்ற தொலைவோம். ஆனால் இந்த படத்தில் அந்த ஒரு குறையே இல்லை. படம் முழுக்க அங்கங்கே எல்லோரும் காமெடி பண்ணுறாங்க. அதுவே நம்மளை எங்கேயும் போர் அடிக்காமல் பார்த்துக்குச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாடல்கள் இருக்குது. ஆனால் அந்த பாடலுக்கு எதுவுமே நம்மளுக்கு பிடிக்கும்படி இல்லை. இந்த படத்தில் ஒரு பெரிய கருத்தை சொல்லியிருக்காங்க. அது என்ன கருத்துனா, லவ்ங்கிறது வெறும் கேரிங், நல்லா பார்த்துக்கிறது இல்லை. அங்கங்கே சண்டை போடணும், சேரணும், பிரியணும், பிளாக் பண்ணணும், அன்பிளாக் பண்ணணும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு டெஃபினட்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்ல வரலாம். இந்த படத்தை எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபுல்லான காமெடி என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லலாம். ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு காமெடி படத்தை ஃபுல்லாக காமெடி படத்தை கொடுத்துருக்காங்க. அந்த டீமுக்கு நான் பாராட்டு சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்கலான்னு சொன்னேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு ஃபுல் படம் முழுக்க காமெடி இந்த படத்தில் தான் நான் பார்த்துருக்கேன். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த படம் அமேசான் பிரைம்லேயே தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுங்க தாராளமாக போய் பாருங்கள். மறக்காமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் மைண்டில் வச்சுக்கோங்க. நாங்கள் உங்களை அடுத்த நல்ல ஒரு படத்துடன் சந்திக்கிறேன். நான் உங்கள் சூர்யா.